வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த 3 குடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3 குடையுமே வந்து ஒரு ஆர்டருக்காக போட்டிருக்கேன். ரோஸ் கலர் காம்பினேஷனில் இந்த 3 குடையுமே அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்களே தான் இந்த குடைகள் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அவங்க வீட்டு ஓன் யூஸுக்காக தான் கேட்டிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டிருந்தாங்க. எல்லாமே நார்மல் வேரில் தான் நான் போட்டிருக்கேன். எப்போயும் நான் யூஸ் பண்ணுற நார்மல் வேரில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வயர் வேணும்னாலும் நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வயர் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதில் ஒன்று ஒவ்வொரு மாதிரி குடைகள். இது வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி, இது 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி, இது வந்து ஓப்பன் டைப்பில் லஞ்ச் பேக் தான் கொண்டுட்டு போகிற மாதிரி, டெய்லி யூசேஜுக்கு கொஞ்சமாக காய் வாங்குறதுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூடையை பாருங்கள், இதுவும் வந்து சேம் லென்த்து சேம் ஹைட்டில் தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இதுக்கு அப்படியே வந்து மூடிப்பாகம் நம்மளுக்கு வந்து போட்டிருக்கோம். ஸோ மெஷர்மெண்ட் மட்டும் இதுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அந்த மூடி போட்ட கூடைக்கு. இது வந்து நார்மலாக நம்மளுக்கு இருக்கிற சைஸுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து 2 ரோல் கூடை. இது வந்து செக்குடு பேட்டர்னில் நான் வந்து இந்த கூடையை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ரோஸ் கலர் வித்து க்ரீன் கலர், லைட் ரோஸ் வித் லைட் க்ரீன், ரெண்டுமே லைட் கலரில் போடுறப்போ இந்த கூட ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு தாமரைப்பூ கலரில் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கலருக்கு நான் வந்து போட்டிருக்கேன். 6 அடியில் 24 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் மடக்கி சொருகியிருக்கேன். பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணுறப்ப ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப இந்த மாதிரி நீட் டிசைன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னர் வேர் அளந்துட்டு அதுலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த கூடையை மேக் பண்ணிங்கன்னா ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு செக்குடு டைப்பு கூட, 2 ரோல் தான். ரோஸில் 1 ரோல், க்ரீனில் 1 ரோல் எடுத்து இந்த கூடையை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட். என்னோடய வேர் நல்லாவே திக்காக இருக்கும், அதுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதுபடி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடைகள் நல்லா திக்காக வரும். மெஷர்மெண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கும். வயர் வேஸ்டேஜ் வந்து நிறையா இருக்காது. நாட்ஸ் வந்து எப்பயும் போல் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த கூடைக்கு வந்து. இது வந்து 1.25 ரோல் வந்து மூடி போட்ட கூடை. இது வந்து டார்க் ரோஸ் வித் லெமன் எல்லோ கலரில் இந்த கூடை நான் மேக் பண்ணியிருக்கேன். செக்குடு பேட்டர்ன், பெரிய செக்குடு பேட்டர்னில் இந்த கூடை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7 அடியில் 20 வயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸ் 8 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து 21 லைன் போட்டு 1 லைன் வந்து உள்ளே மடக்கி சொல்லிக்கோங்க, ஃப்ரண்ட் பாகத்துக்கு மட்டும். அப்புறம் சைடில் வந்து இதுக்கு 3 லைன் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அப்புறம் மூடி பாகத்துக்கு வந்து அதே பேஸ் 8 லைன்ஸே கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு இந்த மூடி பாகம், இந்த சைடில் எவ்வளோ வயர் விடணும் அந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது. தேர்ஸ்டே வந்து இந்த பேஸ் மட்டும் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஒரு தனியாக வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து தேர்ஸ்டே வந்துடும் உங்களுக்கு. இது பாருங்கள், அடுத்து 2.5 ரோல் கூட 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கோம் நாங்கள். நல்லாவே ஹைட்டாக இருக்கும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் டிஃபன் கேரியர்லாம் வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுவும் டார்க் ரோஸ் வித் சில்வர் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். 1 ரோல் வந்து சில்வர் எடுத்துக்கோங்க, 2 ரோல் வந்து ரோஸ் எடுத்துக்கோங்க, மிச்சம் வந்து அந்த ரோஸ் கலரில் உங்களுக்கு இருக்கும். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 அடியில் 24 வயர், பேஸ் வந்து 9 லைனு, ஹைட் வந்து 25 லைன் போட்டு 1 லைன் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மட்டும் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. சில்வர் வந்து இதில் 4 லைன் வந்து கட் பண்ணியிருக்கேன், 4 வயரு. பேஸ் போடுறப்ப செக்குடு போடுறப்ப மட்டும் நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த லாக்குக்கு, ஃப்ளவருக்கு எல்லாத்துக்குமே சில்வர் வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னர் வேருக்கு, ஹேண்டிலுக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கனால 1 ரோல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து எனக்கு சில்வர் ரோல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சைடாக நல்லா சொருகிருங்க. ஏன்னா வந்து பெரியவங்களோ குழந்தைகளோ நம்ம வந்து இந்த கூடை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லா வரணும்னா நம்ம இன்சர்ட் பண்ணுற அந்த வயரில் தான் இருக்குது உங்களுக்கு. ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான். இன்னர் வேர் அளந்துட்டு அதில் வந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கூடைகள் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து டீட்டெயில் சொல்லுவோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு டைம் கொடுத்தா தான் நான் வந்து நீட்டாக வந்து இந்த கூடைகளை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். இது பாருங்கள், ரெண்டுமே வந்து டார்க் ரோஸில் எல்லோவும் போட்டிருக்கோம், சில்வரும் போட்டிருக்கோம். எந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வந்து சூப்பராக ஃபிட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கலர் காம்பினேஷன் எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதே மாதிரியே நாங்கள் கூடைகள் பின்னி தருவோம். இந்த மாதிரி கூடையோட மெட்டீரியல்ஸும் நான் சேல்ஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.